ஆண்டின் பொதுக்காலம் 22ஆம் ஞாயிறு. எவராவது என்னை பின்தொடர விரும்பினால் அவர் தம்மையே மறுத்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்தொடரட்டும் என்ற ஆண்டவரே, எல்லையற்ற அழகே, நீர் என் அருகில் வந்தீர். என் பக்கத்தில் அமர்ந்து என்மேல் நிறைந்த அன்பு கொண்டவராக உம்மை வெளிப்படுத்தி தாய்க்குரிய மென்மையோடு என்னிடம் பேசினீர். சிலுவையின் இரத்தத்தாலும் பாஸ்காவின் ஒளியாலும் முத்திரையிடப்பட்ட உமது உடலோடு எனக்குள் வந்தீர். நீர் என் தோலுக்குள் நுழைந்து என்னை நோக்கி என்னை ஆட்கொண்டு என் ஆழத்தில் என்னை ஈர்த்தீர். இப்போது என்னால் உம்மை அன்பு செய்யாமல் இருக்க முடியாது. என் சகோதரர்களை உம்மைப்போல் அன்பு செய்யாமல் இருக்க முடியாது. நீர் எங்கு சென்றாலும் உம்மோடு நடக்காமல் இருக்க முடியாது. நான் எதை விட்டு செல்கிறேன் என்பது பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஏனெனில் இதயத்தின் வார்த்தைகளால் எழுதப்பட்ட கல்வாரி மலையின் நிறத்தை கொண்ட ஓர் அன்பு காவியத்தின் தொடக்கமும் முடிவுமாகிய ஆல்பாவும் ஒமேகாவுமான உம்மை கண்டுகொண்டேன். வாழ்க்கையில் முன்னேறுவதை பற்றியோ அல்லது நாளை குறித்தோ எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஏனெனில் வாழ்வது நான் அல்ல, ஆண்டவரே, நீரே என்னில் வாழ்கிறீர். ஒவ்வொரு நாளுக்கும் உமது அருளே எனக்கு போதும் என்று உணர்கிறேன்.